திடீரென பதவி விலகிய சாணி அபேசகர பின்னணியில் உள்ள காரணம். உயிரியல் பரீட்சை வினாத்தாளில் தமிழ் மாணவர்களுக்கு அநீதி அம்பலப்படுத்திய எம்பி. 3 சிறைச்சாலைகளில் தொடர் வன்முறைகள், முக்கிய புள்ளியின் உயிருக்கு ஆபத்து. பொரளை சிறைச்சாலைக்குள் பதட்டத்தை ஏற்படுத்திய கும்பல் யார்? குற்றப்பின்னணி தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள். கொழும்பில் கொண்டாட்ட நிகழ்வின் போது பயங்கரம், 3 பேர் அதிரடியாக கைது. வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கிய ஆளுநரின் தீர்மானத்துக்கான இடைக்கால தடை நீடிப்பு. யாழில் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட 19 வயது இளைஞன், போலீசார் தீவிர விசாரணை. யாழ் பல்கலைக்கழக இசைத்துறை மாணவி நிரோஷினி உயிரிழப்பு. பிரித்தானியாவில் நாமல் தங்கியிருந்த வீட்டுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல், மறைக்கப்பட்ட பல அதிர்ச்சி தகவல்கள். ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு குறித்து பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கை கடவுச்சீட்டு நாள் சிக்கல், பிரித்தானியாவில் தடுப்பு காவலில் முன்னாள் எம்பி. திடீர் மாற்றம், தங்கம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்தது லங்கா சதோச. விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை, வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பிரகீத் எக்னெலிகொட வழக்கு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சமூக வலைதளங்களில் பெருமளவிலான மோசடி திட்டம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. உரிமமின்றி இயங்கிய டின்மீன் தயாரிப்பு நிறுவனம் முற்றுகை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசேகர விலகியுள்ளதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது ஒழுங்கு நடவடிக்கை அல்லது சர்ச்சை காரணமாக ஏற்பட்ட விலகல் அல்ல என்றும், பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதால் சிஐடி பணிப்பாளர் பதவியில் தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நாளை முதல் அவர் சிஐடி பணிப்பாளர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படவுள்ளார். ஷானி அபேசேகரவுக்கு 2020 ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரதி காவல்துறை மா அதிபர் பதவியை வழங்க நிர்வாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பதவி உயர்வு காரணமாகவே சிஐடி பணிப்பாளர் பதவியிலிருந்து விலகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இது நிர்வாக ரீதியான நடைமுறையே எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காப்போத்த உயர்தர பரீட்சையின் உயிரியல் பாட வினாத்தாளில் பாரிய மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் உள்ளதாகவும், இது தமிழ் மொழியில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, காப்போத்த உயர்தர உயிரியல் பரீட்சை வினாத்தாளில் தொடர்ச்சியாக, அதாவது கடந்த பல வருடங்களாக ஆங்கிலத்தில் தயாரிக்கப்படுகின்ற பரீட்சை வினாத்தாள் தமிழ் மொழிக்கு மாற்றப்படும் போது பாரிய மொழிபெயர்ப்பு தவறுகள் இடம்பெறுகின்றன. இதனால் மாணவர்கள் பெருமளவான புள்ளி இழப்புகளை சந்திக்கின்றார்கள். என்னிடம் 2025ஆம் ஆண்டு உயிரியல் பரீட்சை வினாத்தாள் 3 மொழிகளிலும் இருக்கின்றது. அதில் பல விடைத்தேர்வு வினா பகுதியில் பல வினாக்களில் மொழிபெயர்ப்பு தவறு உள்ளதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். உதாரணமாக, ஒரு களத்தின் உள்ளடக்கத்தை குறிக்கும் சொல்லிற்காக உள்ளடக்கத்தின் உள்ளடக்கத்தை குறிப்பது போன்ற தவறுகள் இங்கு காணப்படுவதால் மாணவர்கள் வினாவிற்குரிய பதிலை தெரிவு செய்வதில் பாரிய இடர்பாடுகள் ஏற்படும். கேள்வியிலும் மொழிபெயர்ப்பு பிழை, கொடுக்கப்படும் பதிலிலும் பிழை என்றால் மாணவர்களின் எதிர்காலம் என்னாகும் என்பதை யோசித்து பாருங்கள். இப்போது சற்று நேரம் முன்பு சாமர சம்பத் எம்பி என்னிடம் வந்து பேசினார். இந்த முறை நடக்கும் காப்போத்த உயர்தர பரீட்சையில் பாலி மொழியும் சித்திரமும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் போடப்பட்டிருப்பதாக என்னிடம் சொன்னார். அப்படியெனில் ஒரு மாணவன் பாலி மொழியையும் சித்திரத்தையும் எவ்வாறு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பரீட்சை எழுதுவதென்று ஒரு பிரச்சினை உள்ளது. ஆகவே கல்வி அமைச்சர் அவர்களே, நான் ஏற்கனவே உங்களுடன் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன். நான் பேசிய பின் ஒரு தடவை பரீட்சை நடந்திருக்கிறது. அடுத்த பரீட்சையும் வரப்போகிறது. இவ்விடயம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இனியாவது இந்த மொழிபெயர்ப்பு தவறு நடக்காமல் தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள். காப்போத்த உயர்தர பரீட்சை ஒரு மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பரீட்சையாகும். இந்த தவறினால் பல மாணவர்களின் எதிர்காலம் நாசமடைகின்றது. தயவு செய்து இவ்விடயத்தை கவனியுங்கள் என தெரிவித்தார். மெகசின் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகிலவிராஜ் காரியவசத்துக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது.
பொருளை புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக கைதியொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 10 கைதிகள் காயமடைந்துள்ளனர். மெகசின் சிறைச்சாலை வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அதுகோரல எழுதியுள்ள கடிதத்திலேயே இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இக்கடிதத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அகிலவிராஜ் காரியவசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பாகும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை இரவு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையின் போது கைதியொருவர் கொல்லப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கட்சி கவலை தெரிவித்துள்ளது. மேலும் சில விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்த்தன மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கிடையில் ஒரு அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுமாறும் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பதவியில் இருந்த காலத்தில் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழே அகிலவிராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளை புதிய மெகசின் சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட பதட்டத்தில் உயிரிழந்த கைதி தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பதற்றம் காரணமாக கைதியொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 10 கைதிகள் காயமடைந்துள்ளனர். வெளிப்புறத்திலிருந்து ஒரு தரப்பினரால் சிறைச்சாலை வளாகத்திற்குள் வீசப்பட்ட ஹெரோயின் போதைப்பொருள் பொதியொன்றை சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பேற்றமையினால் மோதல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சில கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளை அச்சுறுத்தியதுடன் பின்னர் சுமார் 45 கைதிகள் கொண்ட குழுவினர் சிறைக்கதவை உடைத்து வெளியே வந்துள்ளனர். அவர்களில் பெரும்பான்மையினர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கொஸ்மெல்லி என்பவரின் ஆதரவாளர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட குழுவினர் சிறைச்சாலை வாயிலின் ஊடாக வெளியே செல்ல முற்பட்டுள்ளனர். இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டனர். கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் போது கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது அஸ்மான் ஜெரிப்தீன் என்ற 35 வயதுடையவர் ஆவார் என தெரியவந்துள்ளது. அவர் கல்கிச வட்டரப்பல வீதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை, நீர்கொழும்பில் இடம்பெற்ற இரட்டை கொலை உள்ளிட்ட பல கொலைகளுடன் தொடர்புடையவர் ஆவார். மேலும் கோமாகம கந்தையா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரின் ஒப்பந்த துப்பாக்கிச்சூடு நடத்துனராகவும் செயல்பட்டுள்ளார். குற்றவாளிக்கு எதிராக காலி, அம்பாறை, நீர்கொழும்பு, கோமாகம உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் துப்பாக்கிச்சூடு நடத்துனராக முதற்கட்டமாக சந்தேகிக்கப்பட்டவரும் இவராகும். கொழும்பின் புறநகர் பகுதியில் கொண்டாட்ட நிகழ்வில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி வத்தளை கதிரான பலியவத்தை பிரதேசத்தில் உள்ள மண்டபம் ஒன்றில் இரவு நேரத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. காரில் வந்த குழுவினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 26, 35 மற்றும் 36 வயதுடைய ஜிந்துபிட்டிய, மாத்தளை மற்றும் கெடுகண்ணாவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் காரை ஓட்டிய வாகன ஓட்டுநர் ஆகும். மற்றொரு சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எனவும் மற்றைய சந்தேக நபர் குற்றவாளிகளுக்கு தலைமறைவாக இருக்க உதவியர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கிய ஆளுநரின் தீர்மானத்தின் மீதான இடைக்கால தடைக்கட்டளை எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் விவாதங்களை எழுத்துமூல சமர்ப்பணமாக வழங்குமாறும் வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை விண்ணப்பம் மீண்டும் ஒரு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு தொடரினர் சார்பாக முன்னிலையாகிய ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் எடுத்திருந்த இடைக்கால தடையினை நீக்குமாறு பிரதிவாதிகள் சார்பில் ஆட்சேபனை அளிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்சேபனைக்கு நாங்கள் மறு ஆட்சேபனையினை ஆகஸ்ட் 6ஆம் தேதி அளித்திருந்தோம்.
அந்த விடயம் தொடர்பாக மன்றில் விசாரணை நடைபெற்றது. இடைக்கால தடையை நீடிப்பதா அல்லது அதனை விலக்குவதா என்பது சம்பந்தமாக மட்டுமே விவாதம் இடம்பெற்றிருக்கிறது. நாள் முழுவதும் இந்த விவாதம் இடம்பெற்று இறுதியில் எங்களுடைய விவாதங்களினை எழுத்துமுள்ள சமர்ப்பணமாக மன்றுக்கு வழங்குமாறு மன்று பணித்திருக்கிறது. அதனை இந்த மாதம் 28ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னதாக நாங்கள் அலுவலகத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இடைக்கால தடை தொடர்பான உத்தரவை நீதிமன்றம் வழங்கும். அதன் பின்னர் தான் பிரதான வழக்கு இடம்பெறும். அத்துடன் செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற இடைக்கால தடைக்கட்டளை மன்றால் நீடிக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாரந்தனை பகுதியில் இளைஞர் ஒருவர் வீட்டினுள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் தாயாரும் சகோதரியும் தற்போது யாழ்ப்பாண நகர பகுதியில் வசித்து வருகின்றனர். அதேவேளை நாரந்தனையில் அமைந்துள்ள குடும்பம் வீட்டில் அவரது தந்தை மட்டுமே தனியாக வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் இடம்பெற்ற நாளில் தந்தை வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியேறி சென்றிருந்ததாகவும் வேறொரு இடத்தில் வசித்து வந்த இளைஞன் அவ்வப்போது வந்து செல்லும் அந்த வீட்டுக்கு வந்திருந்ததாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அன்று காலை அப்பகுதி வழியாக ஆடுகளை மேய்ப்பதற்காக சென்ற நபர் ஒருவர் வீட்டுக்குள் இளைஞன் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அவர் உடனடியாக ஊர்காவற்றுறை போலீசாருக்கு தகவல் வழங்கினார். தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டனர். மேலும் மரணத்துக்கான காரணத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ள இளைஞனின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் தொடர்பான சூழ்நிலைகள் குறித்து ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையும் விசாரணை முடிவுகளும் வெளியாகிய பின்னரே மரணத்துக்கான துல்லியமான காரணம் உறுதிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இசைத்துறை பீட மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி மாவட்டத்தை சேர்ந்த டுரோஷினி என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவி யாழ்ப்பாண பல்கலைக்கழக இசைத்துறை பீடத்தில் கல்வி கற்று வருகின்றார். இந்நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குறித்த மாணவி கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மாணவி வைத்தியசாலையிலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது அனைவர் மத்தியிலும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கற்ற சமூகத்தின் தொடர்ச்சியான இழப்புகள் பாரிய இழப்புகளாகவே பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தான் பிரித்தானியாவில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவாளர்களால் தான் தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியிலேயே இந்த பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார். குறித்த செவியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளவை, சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் வருவதற்கு முன்னர் நான் கார்டிப் நகரத்தில் தான் கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். கார்டிப்பை நான் தேர்ந்தெடுப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது ரக்பி விளையாட்டில் நான் கொண்டிருந்த ஈடுபாடாகும். ரக்பி விளையாடுவதற்காகவே அங்கு சென்றேன். 2006-2007 காலப்பகுதியிலேயே நான் தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் கார்டிஃப் போலீசில் முறைப்பாடும் செய்திருந்தேன். அவர்கள் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தினர். ஆனால் நான் அது தொடர்பில் மேலதிக தகவல்களை தேடி பார்க்கவில்லை. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கதைகள் சொல்லப்பட்டன. புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரை குற்றம் சாட்டினர். ஆனால் நான் அதை தொடர விரும்பவில்லை. ஏனெனில் அந்த காலப்பகுதியில் இருந்த சூழ்நிலை மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த அரசியல் நெருக்கடிகள் பற்றி தெரிந்திருந்ததால், அத்தோடு புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் பெரிய அச்சுறுத்தல்கள் இருந்தன. சில நிகழ்வுகளுக்கு சென்றால் கூட புல்லட் ப்ரூப் ஜாக்கெட், அதாவது குளிர்காக அணியும் எனது ஸ்வெட்டருக்குள் அணிந்துதான் சென்றேன். அந்த விடயங்களை நாங்கள் அக்காலத்தில் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை. இதில் அரசியல் லாபம் பெறவும் எங்களுக்கு தேவை இருக்கவில்லை. தீவிர பாதுகாப்பு காரணங்களால் 2006, 2007, 2008 காலப்பகுதியில் நான் தங்கியிருந்த இடங்களை கூட அவ்வப்போது மாற்ற வேண்டியதாயிற்று. இங்கிலாந்தில் படிக்கும்போது சில ஜனாதிபதிகளின் பிள்ளைகள் பாதுகாப்பு அதிகாரிகளை கொண்டு சென்றார்கள். இராணுவ தளபதிகளின் பிள்ளைகள் கூட அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது பேசக்கூடாத ஒரு விடயம், ஏனெனில் அவ்வாறு செய்ய முடியும். ஆனால் நான் அழைத்து செல்லவில்லை. யுத்தம் தொடங்கியதும் பாதுகாப்பு காரணங்களால் நான் லண்டனுக்கு மாறினேன். அப்போதுதான் சிட்டி யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்தேன். அதை தேர்ந்தெடுப்பதற்கும் ரக்பி விளையாட வேண்டும் என்பதற்காகத்தான். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு
இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் கலந்தாய்வு குழுவின் கூட்டத்தில் உரையாற்றிய போதே பிரதமர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையானது குறித்த மாகாணங்களில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விசேட முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் அப்பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கு ஒரு நீண்டகால உத்தி அவசியமாகின்றது எனவும் தெரிவித்தார். அத்துடன் குறித்த 3 மாகாணங்களிலும் நடைபெற்று வரும் பாடசாலை கட்டிட மற்றும் உள்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு வலியுறுத்தினார். இதன்போது மனிதவள முகாமைத்துவம் மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் குழுக்கள் உட்பட தனது மேற்பார்வையின் கீழ் நிறுவப்பட்ட உட்குழுக்களின் முன்னேற்றத்தையும் பிரதமர் ஆய்வு செய்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையினால் விநியோகிக்கப்படும் கடவுச்சீட்டுகளில் நிலவும் பல்வேறு குறைபாடுகள் மற்றும் தரமற்ற தன்மை காரணமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரித்தானியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டை இயந்திரங்களால் சரியாக வாசிக்க முடியாததால் அது போலியானது என சந்தேகித்து பிரித்தானிய குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், முன்னர் 64 பக்கங்களை கொண்டிருந்த கடவுச்சீட்டு தற்போது 48 பக்கங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்காக வசூலிக்கப்படும் 6000 ரூபாய் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. புதிய கடவுச்சீட்டுகளில் அவதானிப்பு பக்கங்களோ அல்லது கால நீடிப்பு பக்கங்களோ சேர்க்கப்படவில்லை. அத்துடன் அதன் அச்சின் தரம் மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக குடிவரவு முத்திரையிடும் போது மை மறுபக்கத்துக்கு ஊடுருவி பரவுவது போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதால் சில நாடுகள் இந்த இலங்கை கடவுச்சீட்டுகளை நிராகரிக்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடவுச்சீட்டுகளின் தரத்தில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என தெரிவித்துள்ளார். அத்தோடு சர்வதேச தரநிலைகளுக்கு அமைய பக்கங்களின் எண்ணிக்கையை குறைப்பது உலகளவில் ஏனைய நாடுகளாலும் பின்பற்றப்படும் ஒரு நடைமுறையாகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 5 மில்லியன் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒப்பந்த புள்ளி தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கை நிலுவையில் உள்ளதாகவும் புதிய பாஸ்போர்ட் முறையை அறிமுகப்படுத்தும் போது எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு தங்க விலைகளிலும் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருவதாக நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 98 அமெரிக்க டாலர்களால் அதிகரித்து 4355 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4342 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதன்படி நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 13 அமெரிக்க டாலர்களால் குறைந்துள்ளது. இதேவேளை சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலையும் இன்று சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி இன்று ஒரு அவுன்ஸ் வெள்ளி 63.58 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விலை திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பூண்டின் விலை 699 ரூபாவிலிருந்து 649 ரூபாவாகவும், பெரிய வெங்காயத்தின் விலை 259 ரூபாவிலிருந்து 224 ரூபாவாகவும், உருளைக்கிழங்கின் விலை 259 ரூபாவிலிருந்து 239 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி, பாசிப்பயிறு, சிவப்பு பச்சை அரிசி, உள்ளூர் வெள்ளை நாடு அரிசி, கடலை மற்றும் உளுந்து உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சகம் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கமைய இந்த விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லங்கா சதோச தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள லங்கா சதோச விற்பனை நிலையங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நுகர்வோர் குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான பிரகீத் எக்னலிகொடவின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விஜயராம விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய வழக்கு விசாரணையின் போது 115 முதல் 118 வரையிலான சாட்சிகள் நீதிமன்றத்துக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 117ஆம் இலக்க சாட்சியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதேவேளை ஏனைய சாட்சிகள் இந்த வழக்குடன் நேரடியாக தொடர்பற்றவர்கள் என கூறி நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டனர். அதற்கமைய அடுத்த வழக்கு விசாரணையின் போது 117ஆம் சாட்சியிடம் தொடர்ந்து சாட்சியமளிப்பு இடம்பெறவுள்ளதுடன் 4ஆம் இலக்க சாட்சியையும் அன்றைய தினம் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கோமாகம பகுதியில் வைத்து ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் சாட்சி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பெருமளவில் முன்னெடுக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட கப்பம் கோரும் மோசடி தொடர்பில் தகவல்களை கண்டறிய இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மோசடி இந்தியாவிலிருந்து இயங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோசடிக்காரர்கள் தங்களின் இலக்குகளை வீழ்த்துவதற்கு முன்னர் அவர்களின் சகோதர சகோதரிகள் உட்பட உறவினர்கள் மற்றும் நண்பர்களை தங்களது நண்பர்கள் பட்டியலில் சேர்த்துக் கொண்டுள்ளனர். இந்த மோசடியின் முதல் கட்டமாக இன்ஸ்டாகிராம் மூலம் அழகான பெண்ணின் புகைப்படத்தை கொண்ட கணக்கிலிருந்து என குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது. அந்த செய்திக்கு பதிலளிப்பவர்களை அவதானித்து சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர்களுடன் உரையாடலை தொடங்குகின்றனர். புகைப்படத்தில் உள்ள பெண்ணின் அழகைக் கண்டு அவர்கள் மீண்டும் அந்த செய்திக்கு பதிலளிக்கின்றனர். அதன் பின்னர் அப்பெண்ணின் அரைகுறை ஆடை அல்லது நிர்வாண புகைப்படங்களை அனுப்பி மறுமுனையிலும் நிர்வாண புகைப்படங்களை அனுப்புமாறு அல்லது வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பு மூலம் காட்சிகளை வழங்குமாறு தூண்டுகின்றனர். பின்னர் அந்த வீடியோ காட்சிகளை பதிவு செய்து அவற்றை அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பிவிடுவதாக மிரட்டி பணம் மற்றும் கப்பம் பெறப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே அடையாளம் தெரியாத கணக்குகள் அல்லது எண்களில் இருந்து வரும் குறுஞ்செய்திகள், நண்பர் கோரிக்கைகள் மற்றும் அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் செல்லுபடியாகும் உரிமமின்றி பன்னல எலப்படகம பகுதியில் இயங்கி வந்த டின்மீன் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்று முற்றுகையிட்டது. நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதன் போட்டித்திறன் மேம்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான டின்மீன் கையிருப்பு அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தயாரிக்கப்படும் டின்மீன்கள் சிறப்பு அங்காடிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தயாரிப்பு திகதியை குறிப்பிடாமை, அந்த டின்மீன்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை, விற்பனை செய்தமை மற்றும் விநியோகித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் டின்மீன் கையிருப்பும் குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து கல்பட்டியோடாக மன்னார் வரையிலான மற்றும் மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டையோடாக பொத்துவில் வரையிலான கடப்பகுதிகளுக்கு பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை குறித்த சிவப்பு மட்ட எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. சனிக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவித்தல் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையின்படி சிலாபத்திலிருந்து கல்பட்டி ஊடாக மன்னார் வரையிலான மற்றும் மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடப்பகுதிகள் அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை மற்றும் காங்கேசன்துறையோடாக மன்னார் வரையிலான மற்றும் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியோடாக மாத்தறை வரையிலான கடப்பகுதிகள் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனவே மேற்கூறிய கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்படையினரும் மீனவ சமூகத்தினரும் அவதானத்துடன் இருக்குமாறும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகளை உன்னிப்பாக கவனிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இன்று நாம் நடும் ஒவ்வொரு தென்னம்பிள்ளையும் ஒரு மரக்கன்றாக மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தின் எதிர்கால பொருளாதாரத்துக்கான முதலீடு ஆகும். அவற்றை பாதுகாத்து வளர்த்து பயனடைய செய்வது அனைவரினதும் கூட்டு பொறுப்பாகும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந. வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தை நாட்டின் முன்னணி தென்னை உற்பத்தி வலயமாக மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்துக்கு வடக்கு மாகாண சபை முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு தென்னை முக்கோண வலயத்திட்டத்தின் தேசிய தென்னை அபிவிருத்தி இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.